வெயில் காலத்தில் வேர்க்குரு இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் மட்டும்தாங்க. நிறைய பேர் இந்த வேர்க்குருவால் எவ்வளோ அவதிப்படுறாங்க தெரியுமா? பெரியவங்களாவது ஓரளவு பரவாயில்லங்க, அவங்க சமாளிச்சிடுவாங்க. ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்க இந்த வெயிலோட தாக்கத்தில் வரக்கூடிய இந்த வேர்க்குரோட அரிப்பில் அந்த இடத்த சொரிஞ்சிட்டு அந்த இடம் ரணமானதுனால எரிச்சலில் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணுறது? அடுத்த 2 மாதத்தை இந்த வெயிலை நம்ம சமாளித்து தானே ஆகணும். வேர்க்குருக்கு என்ன மாத்திரை மருந்து இருக்கா? ஏதாவது க்ரீம் தடவலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே அது செட் ஆகாது. வேர்க்குரு அப்படியே தான் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, சில்லுன்னு தண்ணி குடிக்கலாம், குளிர்ந்த நீரில் குளித்தா ஓரளவு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஒரு 10% தான் கிடைக்கும். மற்றபடி வேர்க்குரு ஃபுல்லாக போகவே போகாது. 100% வேர்க்குரு போடுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரச்சனைன்னு இருந்தால் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வேர்க்குரு வெயில் டைமில் வருது அப்படின்னா இதே வெயில் டைமில் வரக்கூடியது தான் நுங்கு. இந்த நுங்கில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எந்த இடத்துல வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அந்த நுங்கு தண்ணீரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேர்க்குரு இல்லாமல் இந்த சம்மரை நீங்கள் ஈஸியாக கடக்கலாம்.